ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ಸಮಸ್ತ ಗೋಜಿ ಜಗನ್ನಾಥ್ ಸಮಸ್ತ ಎಂತ ಎಂತ ಸರಿತಾಂತು இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து கமெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு ரிப்ளை பண்ண மாதிரி. அதுவும் இல்லாமல் புது வீட்டுக்கிட்டே குட்டி பையன் வந்திருக்கானா, கொஞ்சம் சவுண்டாக இருக்குமா அப்படின்றதுனால இன்றைக்கி கூட மேகமாட்டமாக இருக்குது. நேற்று வந்து கொஞ்சமாக மழை பெஞ்சிருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நேற்று போட்ட வீடியோவுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதுவும் இல்லாமல் முன்னாடியிலேருந்து நான் சில கமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன், சொல்லாமல் கூட விட்டுருப்பேன். அதை இன்றைக்கி கமெண்ட்ஸ் மூலமாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் எனக்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா, அதுக்கப்புறம் நிறைய கேட்டிருக்கீங்க. அதுக்கு எல்லாமே உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ண போகிறேன். என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல என்ன கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேங்கோ ரெசிபி போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க. நேற்று நான் சமையல் எல்லாமே பார்த்துருப்பாங்க இல்லையா, எல்லாருமே சேர்ந்து காசு போட்டு சமையல் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் மேங்கோ எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ரெசிபி வேணும் கேளுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக நான் ஒரு 3 டேஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் வாங்கிட்டு கண்டிப்பாக செய்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் தமிழ்நாட்டில் ஒரு குழந்தை பிறந்த, அதாவது ஒரு விவசாய அதாவது ஒரு பயிர் வளர்ந்த எப்படி சந்தோஷப்படுது, அது மாதிரி ஒரு குழந்தை பிறந்தால் ரொம்ப சந்தோஷமாகுவாங்க. இவங்கெல்லாம் குழந்தை பிறந்தார் பார்க்க போனாங்க. தீட்டு எல்லாம் யாரும் தமிழ்நாட்டில் சொல்லவே மாட்டாங்க. அங்கே ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. பொதுவாக குழந்தையும் பிறந்து வந்தால் கடவுளுக்கு சாமி சொல்லுவாங்க. இதையெல்லாம் மூடநம்பிக்கைகள். இதெல்லாம் நம்பவது எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குழந்தை பிறக்கிறத நான் இங்கே தீட்டுன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா, 11 நாள் தொடமாட்டாங்க, அதுக்கப்புறம் தான் தொடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என் ஹஸ்பண்ட் கூட அவங்க குழந்தைக்கு பால் கொடுத்து ஆப்ரேஷன் தான் ஆச்சு. அதனால் பால் இவரை தான் மில்க் பவுடர் மிக்ஸ் பண்ணிவிட்டு இவர் தான் குடிக்க வச்சுருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவர் வந்ததுக்கப்புறம் முதல்ல ட்ரெஸ் எல்லாமே கழட்டிட்டு முதல்ல குளித்து முடிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸுமே இவங்க தான் வாஷ் பண்ணணும், நம்ம வாஷ் பண்ணக்கூடாது. அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா வீடெல்லாம் கூட்டணும், அதுக்கப்புறம் இருக்கிற பெட்ஷீட் எல்லாமே துவைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் தான் சொன்னாங்க. பட் என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மூட நம்பிக்கையெல்லாம் நம்ம தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொன்னார். எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. பட் இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்றதுனால தான் கொஞ்சம் நம்ம இங்கே இருக்கோம்ல, அதை ஏற்றுக்கணும் தான், வேறு வழி இல்லை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க ராதா, கண்டிப்பாக உங்களுக்கு பேபி பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். என்னோட நேம் ரேணு தேவின்னு சொல்லி வீடியோவில் சொல்ல சொன்னேன், நீங்கள் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சாரி, நான் எல்லாருக்குமே சேர்த்து ஹாய் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தர் பேர் சொல்லுவோம் அப்படின்னா எல்லாருமே கோவப்படுறாங்க. எல்லாருக்குமே சேமாக இருக்காதுல்ல, ப்ளீஸ் எனக்காக புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் ஹாய் சொல்லிட்டேன். ரங்கதேவி, சாரி ரங்காதேவி, ஹாய். உங்களுக்கு பெரியவங்களாக இருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் பேர் சொல்கிறது தப்பாக சரியானு எனக்கு தெரியல. நீங்கள் ஹாய் சொல்ல சொன்னீங்க, அதனால தான் நான் சொல்லிட்டேன். இன்னொருத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது இருக்கிற வீடு யாருது அக்கா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இப்போ இருக்கிற வீடு யாருதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இருக்கிறது நான் எங்களோடது தான். இங்கே இருக்கிற லென்த் ஃபுல்லாகவே. இப்போ புதுசாக கட்டுறது ஒரு ரூம் எங்களுக்கு, ஒரு ரூம் அண்ணாவுக்கு, கிச்சன் பொதுவாகவே எல்லாருக்கும் சேர்த்து. இப்போ கல்யாணம் ஆனால் கூட அவங்க மேபி இங்கே இருந்தால் கூட இருக்கலாம், இல்லை மேலே வீடு கட்டிக்கிட்டு தங்கிட்டு போகிற மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா நாங்கள் யாரையும் கம்பல் பண்ண மாட்டேன், அதே சமயம் சண்டை போடக்கூடாது, அதான் எனக்கு மெயின். மற்றபடி எல்லாம் ஒன்றும் இல்லை. கூட இருந்துக்கலாம், இல்லை வேறு போகணும் அப்படின்னு நினச்சாலும் போகலாம்.
அதுவும் இல்லாமல் நான் வந்து ஈவினிங் வ்ளாக் போட்டிருந்தேன்ல, அதில் வந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க ஓப்பனிங்கில் வந்து இன்னைக்கு குட்டி பையன் இம்ப்ரெஸ் பண்ணிட்டான், அவன் பெயர் என்னன்னு சொல்லுங்க ராதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களோட பேர் வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். மேபி என்னோடய வீடியோ ஸ்கிப் பண்ணுறீங்களா என்னன்னு தெரியல. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவனோட ரியல் நேம் வந்து ஹர்ஷவர்தனும், அவனை கூப்பிடுற பேர் வந்து ஜெகதீஷ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் நாங்கள். அவனோட பேர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து மட்டன் வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து கறியை கழுவிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் வந்து கறியை கழுவிட்டு தான், நான் எல்லாம் கழுவலை. ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு அதை இது பண்ணணும்னு எனக்கு அது இதாகாது. மாமியார் தான் கழுவி வாஷ் பண்ணி எல்லாமே வச்சுருந்தாங்க. நாங்கள் கழுவாமல் எல்லாமே சேர்க்க மாட்டோம். சிஸ்டர், நீங்கள் மட்டன் குழம்பு சாப்பிட்லையா? ரிப்ளை மீ, வெறும் தயிர் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் வந்து சிக்கன் மட்டன் நான்வெஜ் எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் சாப்பிடல. கண்டிப்பாக அது வந்து நான் நினச்சது வந்து நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இப்போ வேண்டாம் சொல்கிறது. எனக்கு அது மட்டன் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எனக்கு ரொம்ப அலர்ஜியாக இருக்கும். நான் சாப்பிடவே மாட்டேன், எனக்கும் பிடிக்காது மட்டன். இன்னொரு சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களை பார்க்கும்போது ரொம்ப டல்லாக தெரியுது. எனி ப்ராப்ளம் ராதா சிஸ்டர்? நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் விட்டுட்டு உங்கள் அம்மா வீட்டில் இருந்தீங்கன்னு சொன்னீங்க. வீடியோ போட்டு இருந்தீங்க. இப்போவும் தப்பு பண்ணிட்டோம்னு தோணுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க? உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் மதர் இன்லா சரியாக பார்த்துக்க மாட்டிங்களா? மணி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்குது. தென் இஸ் அவங்க அதுக்காக தான் உங்களை விட்டு மணி வேணும் அப்புறம் சொல்லிட்டு தமிழ்நாட்டு வந்து கஷ்டப்படுறாங்க. இப்போவும் இப்படி தான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் லவ் பண்ணி தானே மேரேஜ் இருக்கீங்க. லைஃப் மேரேஜ் மாறும் சிஸ்டர், டோன்ட் வரி. வீடியோவில் சொல்லுங்கள், எதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வர்றது மாதிரி பேசாதீங்க. ஏதாவது கஷ்டப்படுற மாதிரி பேசியிருந்தா சாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா நிறைய ரீசன் இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். ஒடிசாவில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சாப்பாடு சேஞ்ச் ஆகும், அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் ஆகும், தாலி சேஞ்ச் ஆகும், அதுக்கப்புறம் கையில் இருக்கிற வளையல் சேஞ்ச் ஆகும், மெட்டி சேஞ்ச் ஆகும், அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு, அதுக்கப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு வந்து எங்கேயும் போக முடியாது. நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதை தாண்டி அவர் வந்து நல்லா பார்த்துக்கிறாரா அப்படின்னா பரவாயில்லன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு மோசமாகவும் இல்லை, அந்தளவுக்கு ரொம்ப பார்த்துக்கிற மாதிரியும் இல்லை. ஏதோ ஓரளவுக்கு மனசை தேர்த்துக்கிற அளவுக்கு என்னை பார்த்துக்கிறாங்க. எனக்கும் தெரியும் அவங்களோட சுச்சுவேஷன். ஏன்னா வீட்டையும் பார்த்துக்கணும், வீடும் கட்டணும், அண்ணாவுக்கும் கல்யாணம் பண்ணணும், என்னையும் பார்த்துக்கணும், பேபிக்காக திருப்பி வந்து செலவு பண்ணணும். எனக்கு புரியுது அவங்களோட சுச்சுவேஷன். அவங்களோட இடத்துல இருந்து அவங்க கரெக்டாக வந்து எல்லாமே இது பண்ணுறாங்க. பட் ஒவ்வொரு சில இடத்துல வந்து என்னை விட்டு கொடுத்துருவாங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி வந்து அவர் மேலே குறை சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போதைக்கு. ஓகேவா? எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டம். நான் பிடிச்சது வந்து சாப்பிட முடியல. எனக்கு பிடிச்சது வந்து எனக்கு பிடிச்ச எப்படி சொல்கிறது, பர்சன்ஸ் வந்து நான் மீட் பண்ண முடியல, பார்க்க முடியல அப்படின்ற ஒரு ஃபீல், ஒரு தாட் இருக்கும். அதனால தான். இன்னொரு சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் கூட சாப்பிடலையா? ஏன் அவர் வீடியோ எடுக்கலையா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதான் சொன்னேன்ல, அந்த மட்டன் குழம்பு வந்து அவங்க செய்யும்போது நான் வந்து துணி துவைச்சிட்டு இருந்தேன். நான் மாமியார்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருந்தேன், சாப்பிடும்போது கண்டிப்பாக என்னை கூப்பிடுங்க, லாஸ்ட்டில் வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல, அவங்க இது பண்ணல. அதுக்கப்புறம் அதே சிஸ்டர் தான், நம்ம தமிழ்நாட்டில் மாதிரி மட்டன் விலை இருக்குமா, இல்லை விலை எப்படி இருக்கும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது வந்து இங்கே வந்து 800 ருபீஸ் மட்டன் கேஜி, 1 கேஜி வந்து. தமிழ்நாட்டில் மேபி 750 700 இருக்கும்னு நினைக்கிறேன், சொல்ல தெரியல. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மட்டனில் டொமேட்டோ போடலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. டொமேட்டோ வந்து போட மாட்டாங்க இங்கே மோஸ்ட்லி இந்த மாதிரி செய்யும்போது. அது என்னன்னு எனக்கு தெரியல. இன்னொருத்தவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவ்வளவு எண்ணெய் யூஸ் பண்ணுவீர்களா? உங்கள் உயிர்
ஊரில் சிக்கன் வெங்காயம் கிடைக்காதா? சிக்கன் வெங்காயம் சின்ன வெங்காயம் கிடைக்காதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சாரி எனக்கு சிக்கன் மாதிரி கேட்குது பாருங்கள். சின்ன வெங்காயமா கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் எப்பவுமே எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்ததே கிடையாது வெங்காயம். என்னன்னு தெரியல. நானும் ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் சின்ன வெங்காயம் பார்த்து. நான் தமிழ்நாட்டில் இருக்கும்போது அம்மா வாங்கிட்டு வந்து என் உயிரை வாங்குவாங்க. எனக்கு இது அந்த தோலை எடுத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஸ்பீடாக போகும்போது பாவம் அப்போ தெரியல அந்த அருமை. இப்போ தான் தெரியுது. அம்மாக்களை கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாவது சின்ன குழந்தைங்க பார்க்குறீங்க அப்படின்னா, இல்லைன்னா ஒரு 17-16 ஏஜில் இருக்கீங்க அப்படின்னா அம்மாவுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோங்க. ஓகேங்களா? ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அப்போது வந்து நம்ம யோசிப்போம், அம்மாவுக்காக நம்ம எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? என் செல்லக்குட்டிங்க தானே, கேட்பீங்க தானே? ஓகே. இன்னொருத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏன்மா ஒரு சிங்கிள் ஹவுஸாக கட்டாமல் செப்பரேட்டாக ரூம் தான், கிச்சன் ரூம்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு சிங்கிள் ஹோமாக இருக்கும் இல்லை, அப்படி கட்டலையே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஏன் கட்டலை அப்படின்னா, எங்களுக்கு வந்து முதல்ல நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து மேபி ஸ்கிப் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். லென்த்தாக இருக்குது வந்து ஃபுல்லாகவே, இடம் ஃபுல்லாகவே. இங்கே பாருங்கள், இந்த ரூம் மட்டும்தான் அந்தளவுக்கு தான் லென்த்தாக இருக்குது. இப்போ வந்து ஒரே வீடாக கட்ட முடியறதில்ல. இதுக்கு மேலே வீடு எல்லாமே ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் மேபி அது தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து லென்த்தாக தான் இருக்கும். நாங்கள் தனித்தனியாலாம் இல்லை, இப்போது ஒரே இடத்துல தானே கட்டியிருக்கோம். அப்படின்றதுனால தான் இப்படி இருக்குது. ஒரே வீட்டுக்குள்ளே அப்படின்னா கொஞ்சம் அகலமாக இருக்கணும். இது லென்த்தாக இருக்குது. ஒரு ரூம் இருக்கலாம், அந்த அளவுக்கு தான் அப்படி லென்த்தாக போயிட்டுருக்கு. அதனால தான் இப்படி இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை. இன்னொரு சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹாய் சிஸ்டர், ஃபஸ்ட் கமெண்ட் பின் மீ ப்ளீஸ். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். எனக்கு சிபிலிங் இல்லை, உங்களை நான் என் அக்காவாக நினைக்கலாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களை நான் என்னோடய சிஸ்டராக நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் என்னோடய சிஸ்டர்ஸ் தான். என்ன பேர்? என் பேர், உங்கள் பேர் இங்கிலீஷில் வேறு எழுதியிருக்காங்களா, கொஞ்சம் சொதுப்பலாகுது. என் பேர் ரேணு தேவி ஃப்ரம் கோயம்புத்தூர். எனக்கு வீடியோவில் ஒரு ஹாய் சொல்லுங்கள் ப்ளீஸ் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இது வந்து இங்கிலீஷில் போட்டிருக்காங்க, மேபி வேறு நினைக்கிறேன். ஹாய், உங்களுக்கு ஹாய் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் ஐப்ரோ த்ரெட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க வீடியோவாக போட சொல்லி. இங்கே வந்து வீடியோ வந்து அலோட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணும்போது, நான் பண்ணுறதே வந்து அதிகமாக ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் நான் பண்ணுவேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வரும்போது தான் நான் பண்ண முடியும். அவர் இல்லைன்னா என்னால் பண்ணவே முடியாது. எனக்கு அதை பண்ணிக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் பண்ணிக்கிட்டேன். இன்னுமே வரைக்கும் இருக்குது. ஆனால் சின்ன சின்ன குட்டி முடிய வந்துடுச்சு. பட் அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே தினமும் பண்ணணுன்னெல்லாம் இல்லை. ஹாய் ராதா சிஸ்டர், என் பெயர் சொல்லுங்கள் கவி சிஸ்டர். ஹாய் கவி சிஸ்டர். அதுக்கப்புறம் சாமி ரூம் எங்கே அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நிறைய பேர் கேட்காத ஒரு கொஸ்டினாக இருக்குது இல்லை? ஓகே. சாமி ரூம் வந்து மொட்டை மாடியில் தான் நடக்கும். முதல்ல இந்த ஃபுல்லாகவே முடிச்சுட்டு மொட்டை மாடியில் தான் பண்ண போகிறோம். பாத்ரூம் அதுக்கப்புறம் வந்து மேலே, இல்லைன்னா இந்த கிச்சன் இருக்குது பார்த்தீங்களா, முதல்லையே வந்து நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா சமையல், அதை வந்து உடைச்சி அதை பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இன்னொரு சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சாரி சூப்பர், ஸ்வீட் சூப்பர் ராதா, டுமாரோ மை டாக்டர் பர்த்டே, விஷ் பண்ணுங்க ராதா. நேம் சந்தோஷினி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாவம், நான் வந்து விஷ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஐம் ஸோ சாரி. நான் ஏதாவது விஷ் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு என்னை மன்னிச்சிடுங்க. ஏன்னா இப்போது இருக்கிற இதில் வந்து தினமும் நான் வந்து அப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருந்தேன்னா, அப்படி இருக்கிறதுனால வந்து மேபி நான் வந்து மறந்துருப்பேன். சாரி, மறந்துருந்தேன் அப்படின்னா. ஹாய்டா,
தையல் மிஷின் பார்த்தடா, நீ பண்ணுற ப்ளவுஸில் நீ ஸ்டிச் பண்ணுறதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆமாம் சிஸ்டர், ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே நான் தான். வந்து என்னால் முடியல அப்படின்ற பட்சத்தில் வந்து நான் வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்கிப்பேன். அது எனக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் அதை யூஸ் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா என்னால் யூஸ் பண்ண முடியாமல் ரிட்டர்ன் பண்ணிவிட்டுருவேன். இன்னொரு சிஸ்டர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏன் சிஸ்டர் வீடு தனித்தனியாக கட்டி இருக்கீங்க, ஒரு மாதிரி கட்டலை, சேர்த்த ஒரு மாதிரி கட்டலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடியே நான் அதை கேன்சல் பண்ணிட்டேன். நீங்கள் ஏன் 6 மாதம் அம்மா வீட்டில் இருந்தீங்க, அது ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு வந்து பெரிய வீடியோவாக நான் வந்து சொல்லியிருக்கேன். அதை என்னோடய வீடியோவில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னொரு சிஸ்டரும் சொல்லியிருந்தீங்க, ஹாய் ராதா சிஸ்டர், கார்த்திகா சிஸ்டர் ஒரு வீடியோவில் லேடிஸ் ட்ரிங்க் பண்ணுவாங்க ஒடிசா கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க, நிஜமாவே அங்கே இருக்கிற லேடிஸ் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இது இருக்கும், பாதி இடத்துல இருக்கும், பட் இங்கே கிடையாது. இங்கே மீன்ஸ் வந்து இந்த இடத்துல ஒடிசாவில் வந்து பாதி இதில் இருக்காது. இந்த பாலேஸ்வர், இந்த மயூர்பஞ்ச் அந்த மாதிரி இடத்துல வந்து ஆதிவாசின்னு இருக்கும். டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அந்த இதுலேயுமே நிறைய பேர் குடிப்பாங்க. பெண்கள் வந்து அதை வந்து ஹண்டியான்னு சொல்லுவாங்களாம், அதை வந்து சாப்பாட்டில் செய்வாங்க, அதை குடிப்பாங்க. இங்கே வந்து யாருமே குடிக்க மாட்டாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி குடிக்கிறவங்கள பார்க்கும்போது. பாவம், கார்த்திகா சிஸ்டர் எப்படி தான் அங்கே இருக்காங்களோ தெரியல. இன்னொரு சிஸ்டர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா, ஹாய் ராதா சிஸ்டர், நீங்கள் சுடிதார் யூஸ் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இங்கே வந்து போட மாட்டாங்க. பாதி பேர் கல்யாணம் ஆகி கூட போடுவாங்க. பட் வந்து அவங்களோட மாமியார் வந்து மேபி நல்லா மெச்சூராக இருக்கலாம். இங்கே இருக்கிற பாதி மாமியாருங்க எல்லாமே அன்மெச்சூர் இல்லாமல் தான் இருப்பாங்க. ஏன்னா சாரீ தான் கட்டணும், சாரீ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. உண்மையாகவே சொல்கிறேன், சாரியில் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், இடுப்பு தெரியும், ஒரு மாதிரி அவ்வளோ இதுவாக இருக்காது. பட் அதுவே நம்ம ட்ரெஸ் போடும்போது ஃபுல்லாகவே கவராக இருக்கும். அது அவங்களுக்கு தெரியாது. சாரீ கட்டினா மட்டும்தான் ஃபுல்லாக கவர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. போங்க, இன்றைக்கி மழை வர்ற மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னொரு சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்ன ஒரு கிச்சன் தான் இருக்குது, இன்னொரு மருமகள் வந்தால் அவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உடனுக்குடனே வந்து ரெண்டாக பிரிக்க முடியாதுல்ல, அவங்கவுங்க விருப்பம். இப்போ கூட இருக்கிறதா இருந்தாலும் இருக்கலாம், இல்லை மேலே தனியாக, ஆனால் சண்டை போடாமல் தனியாக இருந்து எப்போவுமே பேசிக்கிற மாதிரி தான் இருக்கணும். அப்படி தான் சண்டை போட்டு பிரிஞ்சு போகிறது வந்து நல்லா இருக்காது இல்லையா, அதனால தான். அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க, உங்கள் சாரீ கலெக்ஷன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து போடுறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதை சாரீ கலெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னாவே கொஞ்சம் டைம் ஆகும், அதனால தான் என்னால் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கிடையாது, கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். சப்போஸ் நான் இன்றைக்கான வீடியோ வந்து இப்படியே முடிச்சுக்க போகிறேன். ஃபுல்லாகவே வந்து மேகமாக இருக்குது, நான் உங்களுக்கு வேணால் காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே மேகமூட்டமாக ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம பேச முடியாது, ஃபுல்லாகவே இருட்டிடும். இன்னும் வேலை எதுவுமே செய்யலை. குட்டி பையன் வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே வந்து வீடியோ ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு பாருங்கள், இந்த ஃபோன் ஸ்டாண்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து சேரை வந்து உட்காந்துட்டு ஹஸ்பண்ட் ஃபோன் வச்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருந்தது எல்லாமே இது பண்ணேன். அதுவும் இல்லாமல் நாளைக்கு வந்து கோவில்கிட்ட வந்து ஒரு திருவிழா மாதிரி இருக்கும், சாமிக்கிட்ட வந்து. அதை கூட நான் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் நாளைக்கு வீடியோவில். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே பாய். இன்றைக்கி வீடியோ வந்து லேட்டாக தான் வரும், ப்ளீஸ் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே பாய்.